ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமயமாக என்னுடைய கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பல்லாவரம் விஷ்ணு கார் சர்வீஸ் சென்டரில் தான் எடுத்து விட்டுருந்தேன். அங்கே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், டேஷ்போர்ட் எல்லாம் பெயிண்ட்டு ஃபுல்லாகவே பெயிண்ட்டாக இருக்குது. கார் எடுத்து ஒரு அஞ்சு மாதம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்னால இது வந்து விஷ்ணு கார் சர்வீஸ் சென்டரில் விட்டுருந்தேன் பல்லாவரத்தில். ஆனால் ரொம்ப அவங்க வந்து ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் ஃபினிஷிங் இல்லை. அங்கங்கே ஸ்ப்ரே அடித்த மாதிரி அங்கங்கே இருக்குது. வேலை சுத்தமே இல்லைங்க. ஃபிட்டிங்ஸும் அந்தளவுக்கு இல்லை. அங்கங்கே ஸ்ப்ரே அடித்த மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், மேலெலாம் வண்டி கார் புது காருங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே துரு பிடிச்சிருக்குது. வண்டி எடுத்துன்னு போயிட்டு அவங்க வெளியிலே விட்டுறாங்க போல இருக்குது. மழையில் எல்லாமே அந்த டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஃபுல்லாகவே மழை அது இதுன்னு பேஞ்சு பனியில் பேஞ்சு ஃபுல்லாகவே மேலே துரு பிடிச்சிருக்குதுங்க. 5 மந்த்துக்கு ஆறுதாங்க இது. அந்தளவுக்கு கேவலமாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்கும் பெயிண்டிங்கும் அங்கங்கே பாருங்கள், தீட்டாக புள்ளியாக இருக்குது பாருங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி நீங்களும் போய் விட்டு ஏமாறாதீங்க. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்க தான் பார்க்குறாங்களாங்காட்டி கஸ்டமருக்கு வந்து வேலை சுத்தமாக பண்ணி தரணும்னு பார்க்க மாட்றாங்க. தயவுசெய்து பாருங்கள், இந்தமாரி நீங்களும் ஏமாறாதீங்க. வேலை பண்ணி அங்கே பாருங்கள், இந்த டென்ட்டு எடுக்காமல் விட்ருக்காங்க. டோர் டேமேஜ் ஆகிருக்குது, அது கூட கிளியர் பண்ணாமல் விட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. இன்சூரன்ஸும் கிளியர் பண்ணி அதுமாதிரி வேலையும் சரியாக செய்யாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் சீட்டெலாம் வந்து ஒர்க் ஆகலை. இதுக்காக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார், நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக மறுபடியும் நான் போகலான்னு பார்த்தா ஒரு சின்ன டச்சப் ஆகிடுச்சு வண்டி வர. பாருங்கள், எவ்வளோ இந்த அளவுக்குலாம் வேலை கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்க. சுத்தமாக அதே போல் வண்டிக்கு டெலிவரி கொடுக்க சொல்ல வண்டி வாட்டர் வாஷும் பண்ணி கொடுக்கல. அப்படியே பெயிண்ட்டாக தீட்டாக எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு நைட் வரைக்கும் பண்ணி இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த ரெடி பண்ணுறதுக்கு 70,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. நானே கொஞ்சம் பணம் கட்டியிருக்கேன். சரிங்களா, வண்டி புது வண்டி தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி அதில் ஒரு சில பொருளுங்களாம் வந்து போட்டிருக்காங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது. பெண்ணில் ஒரு டாட் பண்ணியிருக்காங்க. இந்த பொருள்லாம் எனக்கு போட்டிருக்காங்களான்னு தெரில. சீட்டு லாக் ஏதோ ஒன்று போயிடுச்சுருந்தாங்க. அதுவும் நான் அப்புறமா கேட்டதுக்கு, நான் ஏங்க சீட்டு ஒர்க் ஆக மாட்டுது, ஆக்சிடென்ட் ஆன வச்சு தானங்க இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நான் பண்ணித்தரேங்க, நீங்கள் நெக்ஸ்ட் வாட்டி வர சொல்லுவாங்க அப்படின்றாங்க. வேலை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வேலை நம்மளை ஏமாத்துறாங்க. கஸ்டமர் நிறைய பேர் ஏமாறாதீங்க. ஏன்னா கார் பற்றி கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன டச்சப் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சின்ன டச்சப் தாங்க. அது வந்து ஒரு பஸ்ஸுக்கார் லைட்டாக டச் பண்ணிட்டான். அதுக்கு எங்கெங்கெல்லாம் மார்க் போட்டு இது பண்ணி இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது பார்த்து கிளைம் பண்ணிவிட்டு பார்த்துங்க, அந்த வண்டி ஜென்ரல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு வாட்டர் வாஷ் ஒரு வாட்டி பண்ணாங்க, சரி பண்ணல. 2வது வாட்டி பண்ணாங்க, அப்பயும் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள இன்டர்வியூலாம் ஃபுல்லாக டஸ்ட்டுங்க. சுத்தமாக வேலை சுத்தமாக சரியாக செய்யலைங்க. பல்லாவரம் விஷ்ணு கார் சர்வீஸ் சென்டருங்க. இதில் வந்துட்டு ஃபோன் பண்ணி 10 வாங்க பாருங்கள், பின்னாடி கூட ஒரு டச்சப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு டச்சப்புக்கு ஒரு 2000 ரூபாய் வாங்கினாங்க. ஆனால் இவங்க இந்த ஒரு இதுக்கு வந்து இது விட சின்னதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தேன் நான். இது சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன டச்சப் தான். ஆனால் அதுக்கு வந்து 9,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்கிற வச்சு இவங்க கிளைம் பண்ணுறாங்களாங்காட்டி வேலை சுத்தமாக சரியாக செய்ய மாட்டுறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஃபினிஷிங் சரியில்லைங்க, ஃபிட்டிங்ஸு சரியில்லைங்க. நீங்களே பாருங்கள், வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துரு 2 வாட்டி வாட்டர் வாஷ் பண்ண மாதிரியா இருக்குது பாருங்கள். பில்லு பாருங்கள், நீங்களே இவ்வளோ பில்லு நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேங்க. கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலான்னா எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. விஷ்ணு கார் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க சார் வேலை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சொன்னேன்னா, சரி சார் நான் ஃபீட்பேக் சொல்கிறேன் சார், என் மேனேஜருக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து நேரில் வாங்கன்றாங்க. நேரில் போனால் எந்த ஒரு மேனேஜரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கிற போர்டில் இருக்கிற ஜென்ரல் மேனேஜரு, பாடி ஷாப் மேனேஜரு, அது இதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. அதில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எந்த ஒரு மேனேஜரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதுமாரி எதனா ஒரு ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி நீங்களும் கொடுத்து ஏமாறாங்க. புது கார் எடுத்தும்படி இந்த மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு அந்த ஷோரூமில் போயிட்டோன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சுங்க. தயவுசெய்து எனக்கு அந்த கோவம்